ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் மொறுன்னு நல்ல கிறிஸ்பியான தட்டு வடை எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஈவினிங் டைமில் டீ காஃபியோடலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த தட்டு வடை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினது, அதனால லைட்டாக கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வர்ற வரைக்கும் இதை வறுத்துக்கணும். தனித்தனியாக பார்த்திங்கன்னா தரதரன்னு வரும். வறுக்காதுக்கு முன்னாடி ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோலம் போடுற மாதிரி தரதரன்னு இருக்கும். இந்த டைம் வரைக்கும் வறுத்துட்டு ஒரு பவுலில் மாற்றிடலாம். பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா இதில் உளுந்து மாவு சேர்த்துக்கலாம். உளுந்து மாவு வந்து லைட்டாக உளுந்த வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு மிக்சியில் அரைச்ச மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு, அதோட பொட்டுக்கடலையும் அதே மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அந்த மாவையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. இதோட நறுக்குன கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். நீங்கள் இதில் நிலக்கடலை பருப்பு இருந்து உடச்சி போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி நான் 1 டீஸ்பூன் பக்கம் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துட்டு இதை கையில் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. வாசம் சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். வரமாவோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் உருண்டை பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிடிக்க முடியணும். அந்தளவுக்கு சேர்க்கும் போது தான் வெண்ணெய் வந்து அந்தளவுக்கு நீங்கள் பயன்படுத்தியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக நீங்கள் பிசைஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ பிசைஞ்சிட்டேன், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த மாவு வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் வெண்ணெய் தடவுற மேலே நீங்கள் வேணால் ஆயில் கூட பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக இந்த தட்டையை வந்து தட்டுறதுக்கு ஒரு பாலித்தீன் கவர் வச்சுருக்கிறேன். அதில் மேல் பக்கம் பார்த்திங்கன்னா ஆயில் போட்டுட்ருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சம் உருண்டையை எடுத்துக்கலாம். சின்ன சைஸ் உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம தட்டை தட்டும்போது உங்களுக்கு ரொம்ப பெருசாக பிடிச்சிங்கன்னா ரொம்ப பெரிய தட்டையாக வரும். ஸோ அளவாக இந்த அளவுக்கு மட்டும் குலோப் ஜாமுன் சைஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த சைஸில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அந்த கவரை மேலே வச்சு ஏதாவது ஒரு பாத்திரத்தையோ இல்லை பிளேட்டையோ வச்சுட்டு நீங்கள் தட்டிக்கலாம். ஒரு அளவான சர்க்கிளாக பார்த்து தட்டிக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து அது தட்டையாயிடும். அடுத்ததான் இதில் ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தட்டினதுக்கப்புறமா ஒரு ஃபோர்க் வச்சு லைட்டாக வந்து ஓட்டை போட்டு விட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயிலில் போட்ட உடனே பூரி மாதிரி வர ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி ஓட்டை போட்டிங்கன்னா தான் ஆயில் வந்து உள் பக்கமாக போய் உள்ளேயும் நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கும். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா அதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தட்டையாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகிடும். அப்புறம் இந்தளவுக்கு. அடுத்ததாக நம்ம இப்போ தான் ஆயிலில் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஆயிலில் சேர்த்துற வேண்டியதான். ஆயிலை வந்து மீடியமில் சூடு பண்ணியிருக்கிறேன். இப்போ சேர்த்துடலாம். ரொம்ப ஹையில் வச்சிங்க அப்படின்னா உள் பக்கமெல்லாம் நல்லா பொரிஞ்சு மொறுமொறுன்னு வராது. ஸோ மீடியமாக வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. மொறுமொறுன்னு வர்ற வரைக்கும் பொரிச்சிங்கன்னா போதும். அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் இதில் வெண்ணெய்க்கு பொதுவாக சூடான எண்ணெய் சேர்த்திங்கனாலும் இன்னும் நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ நம்ம அந்த மாதிரி குத்தி விட்டுருக்கறனால தான் பார்த்திங்கன்னா மொறுமொறுன்னு அந்த புஷ்ஷுன்னு வரல. அப்படி இல்லைன்னா பூரி மாதிரி உங்களுக்கு புஷ்ஷுன்னு வந்துடும். இப்போ எண்ணெய் கொதியெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். எவ்வளோ
இருக்குன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டான நம்ம தட்டை ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்மில் அழுத்திடுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.